இது போல பல திட்டங்களுக்கு இவங்க வந்து ஸ்டிக்கருக்காக சில விஷயங்களை செய்து அதை வந்து எப்படி நாசப்படுத்தி இருக்கிறாங்கன்னு வந்து உண்மையிலே இது ஒரு நல்ல திட்டம் தான், அதை வரவேற்கிறோம். மத பிரச்சாரம், தீவிரமான மத பிரச்சாரத்திற்கு இந்தியில நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய திராவிட குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்பா மதம் மாத்திரத்துக்கு நாங்க தான் உங்களுக்கு எல்லா அனுசரணையாக தானே இந்த கவர்மெண்ட் இருக்குது, அடிக்கிறதான் அடிக்கிறாது, தமிழ்ல அடிச்சுட்டு போ, ஏன் இந்தியில அடிக்கிற அப்படின்னு யாராவது கேட்டிருக்கணும்ல அட்லீஸ்ட் அப்படின்னு பார்த்தா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாரு. என்னன்னா இவர் உள்ள வந்த பிறகு ஏற்கனவே இந்த மசூதிக்குள்ளார தப்லீகி ஜமாத் இவங்கெல்லாம் வரக்கூடாது, சலாஃபி இந்த வகுப்பை சார்ந்த இஸ்லாமியர்கள் இங்கே மூளைச்சலை ரேடிகலைசேஷன் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சுருந்தோம். வந்தோடனே அதை நீக்கிட்டு எங்களுடைய மசூதி எங்கள் வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறது மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாக்டரை இந்த விஷயங்களை எல்லாம் பிஜேபியால் கேட்க முடியாத பட்சத்தில் அவங்க கோர்ட்டின் மூலமாக இதை சொல்ல செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அப்படின்னா இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தை அதை இயக்குவதே பாஜக தான். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால ட்ரம்ப்பை நம்ம ஆதரிச்சு இது ஸ்ட்ரீட் டிவியில் பேசுகிறோம். ஏண்டா அப்போ அப்படி பேசுவீங்க, இப்போ இப்படி பேசுவீங்களாடான்னு நேர்களே கூட கேட்கலாம். நம்ம அப்பொழுதும் சொல்கிறோம், இப்பொழுதும் சொல்லலாம். அவருக்கு நாட்டுக்கு நல்லது என்று நினைத்து சில விஷயங்களை செய்கிறார். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு கிடைக்கும் என பசியில் வந்த மாணவர்கள் ஏமாற்றம். குலசேகரப்பட்டினத்தில் வெளிமாநில தொழிலாளர்களை குறிவைத்து மதமாற்றம், இந்து முன்னணி புகார். அடிப்படைவாதத்தை பரப்பும் இணையத்துல்லாவை நல்பந்த் மசூதி கமிட்டியிலிருந்து நீக்காதது ஏன், மீண்டும் புகார். உண்மையான இந்தியர் யார் என்பதை உச்சநீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது, பிரியங்காவின் திமிர் பேச்சு. 24 மணி நேரம் கெடு விதித்த ட்ரம்ப், நாட்டின் நலனே முக்கியம் என இந்தியா பதிலடி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். இந்த காலை உணவு திட்டம் பள்ளிகளில் 2022 ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆரம்பிச்சப்ப கூட இது கனடாவுக்கே சவால் விடக்கூடியது, கனடாவே நம்மளை பார்த்து காப்பி அடித்தார்கள் அப்படி என்றெல்லாம் திராவிட மாடல் சொல்லியது. காலை உணவு திட்டத்தை போட்டாங்க, பள்ளி சிறார்கள் பயனடைகிறார்கள், நமக்கு அதுல மகிழ்ச்சி தான். அதன் பிறகு இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள், அது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த போல நகராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளிலுமே இது தொடங்கப்படும் அப்படின்னு காமராஜர் பிறந்த நாளான கல்விக்கண், அந்த காமராஜர் பிறந்த தினத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஆனா அப்பவும் அது நடைபெறல. அப்புறம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அது தொடங்கப்படும் அப்படின்னு என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்திருந்தது. அதை நம்பி பள்ளி மாணவர்கள், அந்த சிறார்கள் எல்லாம் காலையில வீட்டுல சாப்பிடாம ஸ்கூல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸ்கூல்ல வந்து அப்படி ஒண்ணுமே எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல இப்படி ஒண்ணு நடக்குது அப்படிங்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் பாவம் பட்டினி கிடந்திருக்காங்க காலையில. அதன் பிறகு என்னன்னு கேட்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு போதிய கோஆர்டினேஷன் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி இது ஏதோ விளம்பரத்திற்காக ஆரம்பிச்சு இப்போ நீங்க சொன்னது மாதிரி, அதாவது காமராஜர் அப்படின்னாலே மதிய உணவு திட்டம் அப்படின்னது. அதுக்கு பிறகு சத்துணவு திட்டம் அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் பல்பொடிகள்லாம் இப்போ கொடுத்தாங்க. பல மாணவர்கள் வந்து ரொம்ப தூரம் நடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு, இதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணது. ஸோ ஒருத்தர் மதிய உணவு கொண்டு வந்தார், ஒருத்தர் சத்து உணவு திட்டமாக தரம் உயர்த்தினார் அப்படிங்கிறது. இப்போ எங்களுக்கு இதில் எங்கே ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப யாராவது அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த வெளியிலேருந்து வர ஐடியா வச்சு தானே இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி காலையில் நம்ம இது பண்ணலாம். இது கனடாவில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது.
அதை பார்த்து இவங்க காப்பி அடிச்சுட்டு, ஆனால் எங்களுது தான் அவங்களே காப்பி அடிச்சாங்கன்னு அவங்க உருட்டு பண்ணாங்க. அதற்கு முன்பு இங்கே வந்து தரமான உணவை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இஸ்கான் தான் முயற்சி பண்ணுது, அக்ஷய பாத்ரா. அதற்கு கவர்னர் வந்து இங்கே சென்ட்ரலைஸ்டு கிச்சன் ஒன்று பண்ணி கர்நாடகாலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது மாதிரி இங்கே பண்ணுறோன்னாங்க. இல்லை இல்லை, உள்ள காவி வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே புகுந்துரும் அப்படின்னு சொல்லி அதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இல்லை, அந்த ஸ்டிக்கர் நாங்களே ஒட்டிக்கிறோம், நாங்களே பண்ணி நாங்களே ஒட்டிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆரம்பத்தில் வந்து உப்புமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உப்புமா கிண்டி கிண்டி பார்த்துட்டு எத்தனை நாள் தான் இந்த இதையே கிண்டுறது அப்படிங்கிறப்ப இப்போ ஏதோ பொங்கல் அப்படின்னு மெனு மாற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இது வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1லேருந்து 5ஆம் வகுப்பு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா நிறையா எய்டட் ஸ்கூல் வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் நடத்துறது, அவங்கள வந்து ஆடுமேன் அவுட்டு மாதிரி விட்டுறலாமா, அப்புறம் அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப சரி அவங்களும் பயன்பெறும் வரையில் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டிலேயே அவங்களுக்கும் அதையும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கிராமப்புறங்களில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது நகரம் மற்றும் மாநகராட்சிகளில் பண்ணுறோம் அப்படின்னு. கிராமத்தில் ஆரம்பித்தது ஏன்னா அது ஸ்கூல் இருக்குது, அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சத்துணவும் அங்கே இருக்கிறதுனால அதோட சேர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் பண்ணும் பொழுது நீங்கள் சொன்னது மாதிரி காமராஜர் பிறந்த நாளில் காமராஜருக்கு மேலே நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் அதோடைய வெளிப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காமராஜரையே ஒரு பக்கம் திருச்சி சிவா வந்து காமராஜரை பற்றி பேசுனது அது ஒரு பக்கம் சர்ச்சை. ஆனாலும் அதற்கு மேலே நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறோம்னு நினைக்கும் பொழுது இது எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலில் நடந்திருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் அப்படி நடந்திருக்குதா நமக்கு தெரியல. ஆனால் ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கிறது அந்த ஸ்கூலில். இதில் என்ன கொடுமைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடாம நம்ம புள்ள போயிருக்கேன், அங்கே சாப்பாடும் கிடைக்கலன்னு வந்து பேரண்ட்ஸு கிளம்பி வந்திருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே நான் இதுக்கு என்னென்னா இந்த திட்டம் இப்படியெல்லாம் தொடங்கும் போது ஒரு இடத்துல ஆரம்பித்து வைப்பார் முதல்வர், பிறகு எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய எய்டட் ஸ்கூல்ல எல்லாம் உடனே இந்த திட்டம் ஆரம்பிச்சிடும், எல்லாரும் சேர்ந்து பொங்கல் சாப்பிடலாம் அப்படின்லாம் படம் காட்டியிருக்காங்க. இது வந்து டம்ளர் இருக்கணும், உட்காந்துருக்கிறதுக்கு அந்த தடுக்கு இருக்கணும், தட்டு இருக்கணும், எவர் சிலர் தட்டு இருக்கணும், இதெல்லாம் வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. பிறகு இந்த விழா அன்னைக்கு இல்லை அப்படின்னா அந்த கூலாக இங்கே இருக்கக்கூடிய ஹெட்மினிஸ்டர் சொல்கிறேன்னா இல்லை, இது வந்து கோஆர்டினேஷன், சமூக நலத்துறை, ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு, இது ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து இது நாங்கள் பண்ணுறதுல ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு அதனால் அப்படின்னா இதில் தான் எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியுது. ஸோ இவர் அப்போலோவில் போனதுக்கு பிறகு இவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரா அப்படின்னு டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு டெய்லி ஏதோ ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் நிர்வகிக்கக்கூடிய போலீஸ் துறையிலே என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். இன்னைக்கு நேற்று உள்பட நடந்திருக்குது. ஸோ இந்த நிர்வாக இதையும் பார்க்கும் பொழுது யாருமே எந்த வேலையும் செய்யறது இல்லை, ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லை. ஏதோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், யாரும் பனிஷ்மெண்ட் யாரும் பண்ண போகிறது இல்லை, சும்மா பேருக்கு ஒரு கேஸ். உடனே இது வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனோன்னு சம்மந்தப்பட்ட அந்த யார் அதிகாரி வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறார் அப்படின்னு ஒரு உருட்டு வருவாங்க. ஏன்னா அதுலேயும் இவங்க ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தாங்களாம், அதை காட்டுறதுக்கு ஏதோ பண்ணுவாங்க. இது போல பல திட்டங்களுக்கு இவங்க வந்து ஸ்டிக்கருக்காக சில விஷயங்களை செய்து அதை வந்து எப்படி நாசப்படுத்தியிருக்கிறாங்கன்னு வந்து உண்மையிலே இது ஒரு நல்ல திட்டம் தான், அதை வரவேற்கிறோம். ஏன்னா காலையில் அவசரமாக பிள்ளைங்க வந்து சாப்பிடாம வருது. இது வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டுற நோக்கத்திற்காக பண்ணியிருந்தால் கூட நல்ல திட்டம் தான், மாணவர்கள் பயன்பெறும். ஆனால் அதை இது மாதிரி சொதப்பும் பொழுது இன்னைக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு வருமா வராதா அப்படின்னு பிள்ளைங்களை அவங்க கட்டி அனுப்புறதா வேண்டாமான்னு அந்த பேரண்ட்ஸுக்கு இருக்கும். இந்த ஒரு சிக்கல்லாம் இருக்குது. இனிமேலாவது இது போன்ற தவறுகள் நடக்காமல் இவங்க சொல்ற அந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் கலந்து பேசி சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியல. பார்ப்பான் இது இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல நடந்திருக்கு, இது போல வேற எந்த ஸ்கூல்ல நடந்திருக்குன்னு அநேகமா அந்த பத்திரிகையிலே செய்திகள் வரும், பார்க்கலாம். குலசேகரப்பட்டினம் அது ரொம்பவும் ஒரு புகழ்பெற்ற, அந்த பெயரே ஒரு புகழ்பெற்ற ஊர் தான் அது. அந்த ஊர்ல வந்து நிறைய வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து அங்க இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக. அவர்களை குறிவைத்து மதமாற்றம் நிகழ்வதாக இந்து முன்னணி ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கு.
அதற்காக அவங்க வந்து அவர்கள் தாய்மொழியான ஹிந்தியிலேயே மதமாற்ற துண்டு பிரசுரங்கள் எல்லாம் விநியோகித்து அவர்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கக்கூடியதை இந்து முன்னணி குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்து முன்னோடைய மாநில துணைத் தலைவர் விபி ஜெயக்குமார் அவர்கள் தான் இது சம்மந்தமாக இருங்க. அவங்க வந்து ஒரு போஸ்ட்டும் சமூக வலைதளங்களில் போட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சிஎம் செல்லுக்கெல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பெத்தேல் அவுட்ரீச் மிஷன் சுர்தா அப்படிங்கிற ஒரு இடம் ஜார்க்கண்ட்லேருந்து தான் அதுக்காக வந்து அந்த தொழிலாளர்களை குறிவைத்து பேம்ப்ளெட்ஸ்லாம் ஹிந்தியிலேயே 2 மொழி இருக்க 3வது மொழியை ஏன் இந்தியை வந்து விடமாட்டோம் அப்படின்லாம் பொங்கக்கூடிய இந்த மாநிலத்திலே மத பிரச்சாரம், தீவிரமான மத பிரச்சாரத்திற்கு இந்தியில நோட்டீஸ் அடிச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய திராவிட குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்ப மத மாத்திரத்துக்கு நாங்க தான் உங்களுக்கு எல்லா அனுசரணையா தானே இந்த கவர்மெண்ட் இருக்குது, அடிக்கிறதான் அடிக்கிறாது, தமிழ்ல அடிச்சுட்டு போ, ஏன் இந்தியில அடிக்கிற அப்படின்னு யாராவது கேட்டிருக்கணும்ல அட்லீஸ்ட். அதை கேட்கல. அதுதான் ஏன்னு நமக்கு தெரியல. இப்ப என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த குலசேகரப்பட்டினம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் 2 விஷயத்துல. ஒன்று வந்து எப்படி ஸ்ரீஹரிகோட்டா வந்து ராக்கெட் ஏவுகதளம் இருக்கிறதோ அது போல தமிழகத்தில் குலசேகரப்பட்டினம் அதை இன்னும் கூட டெவலப் பண்ணணும்னு மத்திய அரசு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது இந்துக்களும் சனாதன தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, அதுவும் பெண்களுக்கான ஒரு விழா. அது மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குலசேகரப்பட்டினம் அந்த தசரா விழா எப்படி இந்த உருவங்களை எல்லாம் அவங்க பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அந்த விழாவை அந்த 10 நாளும் எப்படி கொண்டாடுவாங்க. அங்கே அந்த ஊர்க்காரங்க சென்னையிலலாம் இருந்தால் கூட கரெக்டாக தசராவுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே இங்கே வேலை செய்யும் நிமித்தமாக ஒரு பணியாளர்களாக வந்திருந்தாலும் சரி, இல்லை இங்கே வந்து மளிகை கடை வச்சுக்கிட்டு நல்லா சொகுசான வாழ்க்கையில் நல்லா வசதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட கிளம்பி 10 நாளைக்கு பூட்டை போட்டுட்டு அவங்க குலசேகரப்பட்டினம் அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. அப்படி அந்த சனாதனத்தை காக்கக்கூடிய அந்த திருவிழா தசரா பண்டிகை. இப்ப அந்த இடத்துல மதமாற்றம் அப்படிங்கிறப்ப ஒன்று இந்து மதத்தின் மீது நாளைக்கு இந்த திருவிழாவே பெரிய அளவு நடக்க முடியாத அளவிற்கு அங்க இருக்கக்கூடிய மக்களையே கொஞ்சம் கொஞ்சமா மூளை செலவு செய்து அந்த கிறிஸ்துவ மதத்திற்கு மதம் மாற்றி இப்படி ஒரு வேலையை செய்யலாம். அடுத்தது நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்லக்கூடிய ராக்கெட் ஏவுதளம், அங்கேயும் இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் எதுவுமே நடக்காம மத்திய அரசு எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை விதிக்கக்கூடிய வகையில அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பயன்படுத்துவதற்கான ஒரு நோக்கமாகவும் இருக்கலாம். நீ உங்க சேனல் இதே தான், ஒன்னும் முஸ்லீமை பத்தி பேசுவீங்க, இல்லைன்னா கிறிஸ்தவத்தை பத்தி பேசுவீங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க பாருங்க. இந்த நியூஸ்லயே நமக்கு சில முன்னுதாரணங்கள் இருக்கிறது. கூடங்குளத்துல என்ன நடந்ததுன்னு பாக்குறோம். அங்கேயும் கிறிஸ்தவர்களை வச்சு 500 நாளைக்கு பிரியாணி போராட்டம் நடந்தது. உண்ணாவிரத போராட்டமாங்க, பின்பக்கமாக பிரியாணி அவங்களுக்கு போட்டு 500 நாட்கள் நடந்தது. இதுவே வெளிநாட்டு என்ஜிஓக்கள் கொடுக்கக்கூடிய காசுல நடந்ததுன்னு நம்ம சொல்லலை. அப்பொழுது ஏர்போர்ட் நாராயணசாமி காங்கிரஸுடைய அமைச்சராக இருந்தவர் மன்மோகன் சிங் ஸ்பெசிஃபிக்கா சொன்னார், வெளிநாட்டிலேருந்து வந்த நிதியில தான் இந்த போராட்டத்தை இவங்க நடத்துறாங்க அப்படின்னு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர்த்தக துறைமுகம் வராமல் இருப்பதற்கு போராடியவர்கள் கிறிஸ்தவர்கள். அங்கே 4 வழிச்சாலை கேரளா வரைக்கும் போகிறதுக்கான அது பல எதிர்ப்புகளை என்ஜிஓக்கள் மூலமாகவும் அமைப்புகள் மூலமாகவும் பிரச்சனைகளை தூண்டி விட்டது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள். இப்படி நீங்க எந்த ஒரு வளர்ச்சி திட்டமானாலும் அதற்கு வந்து ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில அந்த மக்களை மூளை சிலை செய்து திருப்பக்கூடியது. ஸ்டெர்லைட் இப்போ பாருங்க, நேத்து வியட்நாம்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை தொடங்கி வைக்கிறார். எப்படி ஏற்கனவே அங்க இருந்த ஒரு கம்பெனி மூடி இப்போது வரை ஸ்டெர்லைட்டை மீண்டும் துறங்க அப்படின்னு சொல்லி அங்க மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் முன்னெடுக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை வந்து என்னமோ சொல்லி எங்களை போராட்டம் பண்ண தூண்டிட்டாங்க, இப்ப அந்த கம்பெனி போனதுனால எந்த ஒரு வேலையும் இல்லாம உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து அங்க மனு கொடுக்குறாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல போராட்டம் பண்றாங்க, எல்லாம் பாக்குறாங்க. அதை இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெரிய அளவு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த குலசேகரம் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இப்ப பல இடங்கள்ல வந்து இந்த நகரப்பகுதி அது ஒரு பக்கம், கொஞ்சம் இன்டீரியர் ஏரியால அவ்வளவு சீக்கிரமாக மதம் மாற்ற முடியாது. இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப குலசேகரம் அப்படின்னாலே தசரா அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. இப்ப அங்க வந்து மதமாற்றத்தை எப்படி இது பண்ண, இதே போல ஏற்கனவே பல இடங்களிலே நம்முடைய வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மைய நிகழ்வுகள்லாம்
பாலகௌதமன் இந்த விஷயத்தை கோடிட்டு காட்டியிருக்காரு. ஏன்னா ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் இந்த இடத்துல ஆரம்பத்துல எப்படி மதமாற்றம்ங்கிறது ஒண்ணு நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு அங்க லோக்கல் பிலீஃப் ஏதாவது ஒண்ணு இருக்கும். இந்த மக்கள் சனாதன தர்மத்தை தாங்கி பிடிப்பதற்கு ஏதோ அவங்களுக்கு ஒரு பற்றுக்கோடாக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள்ட்ட மதத்தை புகுத்த முடியாது. அப்படிங்கிறப்ப என்னன்னா, இந்த ராஜஸ்தான்ல இருக்கிறவனோ ஜார்க்கண்ட்ல இருக்கிறவனோ வெளிநாடுகள்லயோ வெளி மாநிலங்களையோ எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தான்னா அங்க அவனு அதான் கூட்டமா இருக்கிறப்ப ஸ்ட்ராங்கா இருப்ப நீனு உடனே நீ சவுதி அரேபியாவுக்கு எங்கோ ஒரு கூலி வேலைக்கு போயிருந்தனா அங்க ஆட்களை வச்சு மதம் மாற்றி அவனை இங்க அனுப்பி இங்க ஊருக்குள்ளார பிரச்சனையை ஏற்படுத்தி அங்க கொஞ்சம் கொஞ்சமா அவன் சொந்த பந்தங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி பிறகு அங்க ஒரு சர்ச்சுன்னு ஒண்ணு கொண்டு வந்து ஏதாவது வாயிற்கு சொல்லிட்டு போவே அப்படின்னா இப்படித்தான் மதமாற்றப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக மதமாற்றப்பட்டு அங்க இப்ப போதையும் கிறிஸ்துவமும் தான் இருக்குது. எங்க பஞ்சாப்ல, பஞ்சாப் முழுக்க மாறி இருக்கு. அதாவது ஒரு பக்கம் என்னன்னா அங்க தலித் சிக் கம்யூனிட்டி அவங்க வந்து ஜாட் சிக்கை பார்த்து பாரு உனக்கு வந்து இது இல்லை, நீ வந்து கிறிஸ்துவ சர்தாரா ஆயிட்டன்னா உனக்கு இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஜாதி பிரச்சனை அங்க சொல்லி இவன்ட்ட மதம் மாத்துவாங்க. ஜாட்க்கு இருக்கான்ல சிக்கு அவனை எப்படி மாத்துவாங்கன்னா, நீ வந்து கிறிஸ்துவனா மாறிட்டேன்னா கனடால பிரச்சனை இல்லாம உனக்கு விசா கிடைச்சிரும், எதுக்கு இங்க உட்காந்து வயல்லையே இப்படியே எத்தனை நாள் இப்படியே சுத்திக்கிட்டு இருப்ப, நீ ஜஸ்ட் கொஞ்சம் ஏதோ பிசினஸ் பண்ற அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா போதும், கனடால ஈஸியா நாங்க விசா வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வேறு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி மதம் மாற்றுவது. இங்கே ஜாதியை சொல்லி இப்ப முன்னாள் முதல்வர் காங்கிரஸ்ல சாணின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரும் மதம் மாறிய ஒரு கிறிஸ்டின் தான். ஸோ பஞ்சாப்பை இப்படித்தான் கபலீகரம் செய்தார்கள். ராஜஸ்தான் ஒரு சில பகுதிகளில், சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல, இப்பொழுது தமிழகத்துல ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எந்த முக்கியமான நம்ம வந்து ஆஹா குலசேகரப்பட்டினம் தசரா விழா அப்படின்னு பொங்கிட்டு இருக்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள் மூலமாக இப்ப உள்ள வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா முழுவதுமாக அதை கிறிஸ்துவ மதம் ஆக்கிவிட்டால் அங்க இருக்கக்கூடிய நம்ம திருவிழாக்கள் எப்படி நடக்க போகிறது அப்படின்னு. அதனாலதான் இந்து முன்னணி கேட்டிருக்கு, பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக போராடுறான்னு சொல்றப்ப எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கல, கோர்ட்டுக்கு போய் தான் நாங்க அங்க அந்த போராட்டத்தை நடத்தினோம். இப்ப சத்தீஸ்கர்ல 2 கன்னியாஸ்திரிகள், யாரு கேரளாவுடைய கன்னியாஸ்திரிகள் அங்க மதமாற்றத்தில் ஈடுபட கைது செய்யணும். அதற்காக உடனே குரல் கொடுத்த ஸ்டாலின் பங்களாதேஷ் இந்துக்களுக்காக குரல் கொடுத்தாரா, இல்ல எங்களை போராட வந்து அனுமதித்தாரா? இப்ப மத மாற்றத்துக்கு பிரச்சனை வர்றது மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க, அதுவும் இந்தியில அடிச்சு கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு அவருக்கு புகாராக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதுல நமக்கு ஐயப்பாடு இருக்கிறது. ஏன்னா அவர்களே பல முறை சொல்லியிருக்கிறாங்க, இந்த கிறிஸ்துவ போட்ட பிச்சையினால வந்த அரசுன்னா சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு, பல அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் கலந்து ஸ்டாலினே கூட இது உங்களுக்கான அரசுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால நடவடிக்கை எடுப்பார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் சமுதாயம் இதை எதிர்கொண்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக நல்பந்த் மசூதி, அது குறித்து ஸ்ரீ டிவில சில தினங்களுக்கு முன்பு தான் நம்ம ஒரு செய்தி எடுத்திருந்தோம். இப்போ அதுல இருக்கக்கூடிய அடிப்படைவாத கருத்துக்களை பேசக்கூடிய இதயத்துல்லாவை இன்னும் ஏன் அந்த கமிட்டியில் இருந்து நீக்கவில்லை அப்படின்னு பாபு சேட் ஒரு கடிதத்தையே வக்போர்டுக்கு அவர் எழுதி அனுப்பியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது மாதிரி ஏற்கனவே இந்த நல்பந்த் மசூதி எல்லிஸ் ரோட்ல இருக்கு. இது குறித்த புகார் பாபு சேட், அதாவது முகமது ரஃபீக் என்னும் பாபு சேட் புகார் அளித்தார். இது குறித்து ஏற்கனவே பாலகௌதமன் பேசியிருக்கிறாரு. அப்புறம் நானும் ஓமாமொழி ஜெயராமன் அவர்களும் எடுத்த நியூஸ்ல கூட சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய நேயர்கள், இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய அந்த இளைஞர்களே கூட பல பேர் நம்மளை பற்றி எப்படியெல்லாம் கமெண்ட் போட்டாங்கன்னு தெரியும். இன்னும் நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மசாலாவை பற்றி பேசுங்கடா, இது என்னடா பேசுங்க, அதை பற்றி பேசுறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, நம்ம தர்மசாலாவை ஆதரித்து எந்த வீடியோவும் போடல அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். முட்டு கொடுத்து எதுவும் பேசல, வரட்டும் முழுசா அது சம்பந்தமா பேசலாம், அது ஒரு பக்கம். சரி, இப்ப அவங்களுக்காக நீங்க ஏன் பேசுறீங்க? பாபு சேட்டு உங்களுக்கு வேண்டப்பட்டவர், அவருக்காக ஏன் பேசுறீங்கன்னா, நம்ம பாத்தீங்கன்னா ஈவன் கிறிஸ்தவர்களுக்காகவும் பல இடங்களை பேசுறோம். அதாவது யாருடைய
வழிபாட்டு உரிமை தடுக்கப்படுகிறதோ, அது எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், அவங்க வந்து ஒரு சின்ன செக்டா இருக்கலாம், பெரிய செக்டா இருக்கலாம், இல்ல வேற யாராவது அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்களுடைய வழிபாட்டை தடுக்கக்கூடிய வகையில இருந்தா அவங்களுக்காக நம்ம குரல் கொடுத்திருக்கோம். கிறிஸ்தவர்களாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி. இப்ப வந்து செட்டிஸ் கார்டன் மாஸ்க் அல்லது நல்பந்த் மாஸ்க் அப்படிங்கிறாங்க. இதை வந்து பரம்பரையாக முத்தவள்ளிகள் இதை வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க. இதை வந்து சட்ட விரோதமாக இதை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது நீங்க சொல்லக்கூடிய அந்த இதயத்துல்லா அப்படிங்கிறவர், இணையத்துல்லா ஷரீஃப் அப்படிங்கிறவர். இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபு சேட் வந்து கடந்த 9/5/2025, 21/5/2025, 9/6/2025 3 முறை ரிமைண்டராக வந்து வக்ஃப் வாரியத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரி, இந்த இணையத்துல்லா ஷரீஃப் அப்படிங்கிறவர் யார், எங்க அவரை போய் அடிப்படைவாதன்னு சும்மா அப்படியே சொல்லிட்டா அது அவர் வந்து பயான்லாம் கொடுக்கிறாரு. ஒரு கொஞ்சம் ஆக்ரோஷமாக பயான் கொடுத்தா அவர் வந்து அடிப்படைவாதியா ஆகி விடுவாரா அப்படின்னு கேட்கலாம்ல, கேட்பாங்க தானே, கமெண்ட்ல வந்து கேட்பாங்கல்ல. அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து செக்ரட்டரி இதுல அப்படின்னா தமிழ்நாடு பழனி பாபா கழகம் அப்படின்னு இருக்கு. இந்த பழனி பாபா யார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்துல மிக பெரிய அளவிலே அடிப்படைவாத இஸ்லாமியர்களை அதனுடைய மூளை செலவை செய்து பல குண்டு வெடிப்புகள், கொலையில இதெல்லாம் ஈடுபடுவதற்கு ரேடிக்கலைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணது அவர் தான். ஜிகாத் கமிட்டினே ஒரு அமைப்பு, அது தடை செய்யப்பட்டது. அதிலிருந்து உருவானது அல்லுமா. அந்த கதையை வந்து பெருசாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த இணையத்துல்லா அவருடைய சகோதரர் பேர் வந்து நியமத்துல்லா ஷெரீஃப்னு. இவர் வந்து அல்லுமாவோடு சென்னை பாம் பிளாஸ்ட்ல அக்யூஸ்டாக அவர் இருந்தவர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இணையத்துல்லா மீது ஒரு வழக்கு இருக்கிறது. என்னன்னா, இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை அவர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹசன் அலி அக்பர் அப்படிங்கிறவர் அவருடைய இடத்த ஆக்குப்பைனா அது கோர்ட்டு வந்து அவர் மீது தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொன்னதுனால அவர் மீது ஒரு வழக்கும் இருக்கிறது. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இந்த காப்பியெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்த இணையத்துல்லா அவர்கள் அந்த மசூதியை கைப்பற்றினதுக்கு பிறகு அது எலெக்ஷன் ஒன்று நடக்குது. அதில் வந்து இவங்க இது பண்ணி இவரை வந்து எப்படியோ, அதாவது இவரை நீக்கிட்டு, பாபு சேட்டை நீக்கிட்டு இவரை எப்படியோ கொண்டு வராங்க. அவர் மீது வந்து அலிகேஷன் சொல்கிறாங்க. இவர் வந்து சொத்து விஷயங்களை வந்து வக்ஃப் போர்டுக்கு ஒழுங்காக தகவல் சொல்ல, இவர் அதுக்கான அந்த அவங்க நடத்தக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படி இப்படின்னு. சரின்னு இவரை கொண்டு வந்து வச்சதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து சன்னி அந்த வழிபாட்டு முறை, சூஃபி அந்த வழிபாட்டு முறை. இவங்க வந்த பிறகு இதையெல்லாம் வந்து காஃபீர்கள், இவங்க வந்து இவங்களுடைய வழிபாடு என்பது இஸ்லாத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லக்கூடிய பயான்களை தொடர்ச்சியாக யாரு அந்த மசூதியே சுன்னி மசூதி அவங்களுடைய வழிபாடு தப்புன்னு இதை ஆக்குப்பை பண்ண இணையத்துல்லா தொடர்ச்சியாக இந்த இது பண்றாரு. இது குறித்து பல முறை நான் புகார் சொல்லி இருக்கிறேன். இதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிறது. சரி, ரீசண்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னும் சொல்ல போனா ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு சொல்றாரு. என்னன்னா, இவர் உள்ள வந்த பிறகு ஏற்கனவே இந்த மசூதிக்குள்ளார தப்லீகி ஜமாத் இவங்கெல்லாம் வரக்கூடாது, சலாஃபி இந்த வகுப்பை சார்ந்த இஸ்லாமியர்கள் இங்கே மூளை சிலை ரேடிக்கலைசேஷன் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சுருந்தோம். வந்தவுடனே அதை நீக்கிட்டு எங்களுடைய மசூதி எங்கள் வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறது மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாக்டர் ஒரு சம்மந்தமாக ஐ கேம்ப் கூட நடத்துனாங்க, காலித் அகமதுன்னு நினைக்கிறேன். அவரை வைத்துக்கொண்டு எங்களுடைய சூஃபி மற்றும் சுன்னி வழிபாட்டு முறைகளை வந்து தவறாக பேசி அதை வந்து பயான்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறப்ப நம்ம மீது இப்ப மதத்தை கேட்டுதான் பயங்கரவாதி சுட்டான் பார்த்தீர்களா, இந்த இஸ்லாமியர்கள் எப்படி இருக்காங்க பாருன்னு பொது புத்தியில பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. நாம் இந்த பயங்கரவாத செயலை கண்டிக்கிறோம். நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. எவ்வளோ பாகிஸ்தான்லேருந்து வந்து டெரரிஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்காக இங்கே வந்து எல்லிஸ் ரோட்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பொறுப்பேற்க முடியாது. அவன் அதனால நம்ம இதை கண்டிப்போம், நீங்க பயான்ல அதை சொல்லணும் அப்படின்னா
அதை செய்யவில்லை. அதே நேரத்தில் இதற்கு முன்பு இஸ்ரேல் வந்து காசா அந்த பாலஸ்தீனம் இருக்கும் பொழுது பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்யணும், இஸ்ரேல என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி காசாவுக்கு ஆதரவாக வந்து இன்ஸ்டிகேட் பண்ணக்கூடிய வகையில பயான் கொடுக்கப்பட்டது. அதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு இந்த பாபு சேட் சொல்றாரு. இதையெல்லாம் சேர்த்து வச்சுதானே நான் புகார் கொடுத்தேன். இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இவர் இன்னும் இந்த இடத்துல இருப்பது இன்னும் பல பயங்கரவாத மூளை செலவு செய்யக்கூடிய இளைஞர்களை உருவாக்கக்கூடிய வேலையை தான் இவர் செய்யறாரு. அதனால அவரை அந்த பதவியிலிருந்து அவர் இருக்கிறதே அவருடைய டேர்ம் முடிஞ்சிருச்சு. டேர்ம் முடிஞ்ச பிறகும் அவர் எதுக்கு அந்த பதவியில் இருக்கிறார், அவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, ஏற்கனவே இவங்க வக்ஃப் போர்டில் போய் புகார் கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து சக்கீரா, அவங்க வந்து இதை நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம் அந்த புகாரை அப்படின்னு மீண்டும் அவர் அனுப்பிச்சிருக்கார், சிஏஓவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் மீண்டும் பொழுது புகார் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, அவர் அதாவது ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு முறை சுன்னி, சுன்னத் ஜமாத், சூஃபி. இப்போ சூஃபின்னா திரும்ப திரும்ப சூஃபிங்கிறீங்களே யாரு அப்படின்னா, நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல அவர் தான். அவர் எதுக்கோ ட்வீட் போடுறாரு. இப்போ அவர் என்ன பண்ணோம், அப்போ பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவுக்கு போறாரு, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தர்காவுக்கு போறாரு. இவர் என்ன பண்ணலாம், நான் ஒரு சூஃபி வழிபாட்டு இருக்கேன், நான் அந்த எல்லிஸ் ரோடு இந்த மசூதிக்கு வந்து நல்பந்து மசூதியில வந்து நான் வழிபட போகிறேன் அப்படின்னு. சரி, பல பேர் புகார் இப்படி சொல்றாங்களே, நம்மளுடைய வழிபாட்டுக்கே இங்க வந்து பிரச்சனையா இருக்குது, நம்மளை வந்து காஃபியர்கள் என்று சொல்கிறார்களே அப்படின்னு கேஸே போடுறாரு ஒருத்தர். அப்படின்னா அவருக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் பண்ணல, நாம் வந்து எப்படிப்பட்ட நாட்டில் இருக்கோம், ஜனநாயகத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கோம், அனைவருக்கும் வழிபாட்டு உரிமை இருக்கிறது, நானும் ஒரு சூஃபி, அந்த சூஃபியில இருக்கிறதுனால தான் என்னால் அந்த சூஃபி இசையே வந்து தமிழ் திரைகளை கொண்டு வர முடியுது. எவ்வளவோ இஸ்லாமிய பாடல்களையும் போட்டிருக்காரு. ஐயப்பன் பாடல் வேணா அவர் போடுறதுக்கு கொஞ்சம் அவருக்கு நெருடலா இருக்கும், சூஃபி பாடல்கள்லாம் கூட போட்டிருக்காரு. அவர் ஒரு ட்வீட் பண்ணலாம்ல. எனக்கு கேட்டா பாபு சேட்டுக்கு அவர் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறது, ஏன்னா அவர் மீது ஃபத்வா பிறப்பித்திருப்பதாக எல்லாம் செய்திகள் வருகிறது. அதனால அவருக்கு ஆதரவாக இப்ப ஏஆர் ரஹ்மான் ஒரு ட்வீட் போடுறாருன்னு வச்சுங்க, அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும். இப்போ ஏஆர் ரஹ்மான் ட்வீட் போடுறாருன்னா உடனே ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பாபு சேட் கொடுத்த வக்ஃப் போர்ட்ல கொடுத்த புகார் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம், இல்ல உளவுத்துறை ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய தேவ ஆசீர்வாதத்திற்கு தெரியாம இருக்கலாம். இப்ப ஏஆர் ரஹ்மான் ட்வீட் போடுறாருன்னு வச்சுங்க, தானே தெரிஞ்சிடும், பாரியா அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஒரு மசூதியில ரேடிகலைசேஷன் நடக்கிறது அப்படின்னு ஒருத்தர் புகார் கொடுக்கிறார், ஒரு எச்சரிக்கிறார் இந்த கவர்மெண்ட்டுக்கு, உளவுத்துறைக்கு, முதல்வருக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே எங்க பேர் மேல கெட்ட பேரா இருக்குங்க, கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புலேருந்து அதுக்கு பிறகு நடந்த சிலிண்டர் குண்டு, எல்லாரும் எங்களை சந்தேகமா பாக்குறாங்க, இனி அப்படி ஒரு நிகழ்வு தமிழகத்துல நடந்துடக்கூடாது, ஆனா அது நடக்கக்கூடிய வகையில ஒருத்தவங்க வந்து மூளை செலவிக்கூடிய பயான்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வந்து கவனிங்க பாருங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாரு. நீங்க அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாது? அப்படின்னா ரேடிகலைசேஷன் ஆகுவதற்கு நீங்களே அனுமதிக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதானே எழுகிறது. தமிழக காவல்துறை உற்று நோக்கும், இதன் மீது இனிமேலாவது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னும் இப்ப இது நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரேடிகலைசேஷன் நடக்குது அப்படின்னு ஒருத்தர் புகார் சொல்றாரு, அதன் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா இப்ப அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை பொதுத்தளத்துல யாரு தான் வந்து பேசும்? இப்ப அவருக்கே பாதுகாப்பு இல்லை, பயான்லயே கூட தனிப்பட்ட முறையிலும் அவருக்கு வந்து ஃபத்வா பிறப்பிச்சிருக்கிறதாக சொல்றாங்க. இப்ப அவருக்கே உயிருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து, அவர் மீது ஒரு தாக்குதலே நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த இடத்துல இருந்து யாரு உண்மையை சொல்லுவா? இந்த தகவலும் வராமல் போயிடும். அப்படின்னா இப்ப இவங்க எல்லாமே சொல்லுவாங்க, அது ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ்ன்னு போலீஸ் சொல்லுமே. இப்ப உங்களுக்கு யார் இந்த தகவலை சொல்லுவா? தைரியமாக யாரு அந்த சமுதாயத்தை? இப்போ ஒரு சமூகத்திலிருந்தே இப்ப பாத்தீங்கன்னா பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, என்னன்னா அந்த ஜாதி ஆணவ கொலைன்னு நடந்த உடனே ஒரு வீடியோ போடுறாங்க. அது எப்பொழுதும் போகக்கூடிய வியூஸை விட பல மடங்கு போயிருக்கு. இப்ப நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். காரணம் என்ன? நம்ம இந்து மதத்துல 2 ஜாதி, அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. அது தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது ஜாதி பிரச்சனைன்னு வச்சுப்போம். இது சம்பந்தமாக தைரியமாக
ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய 2 பேர் இந்த ஜாதி பிரச்சனை, இது வந்து ஆணவ கொலை, இப்படி எல்லாம் நடக்கிறது சரியா அப்படின்னு சட்டையரா அவங்க சொல்லியிருக்காங்க. பெரிய இதா சொல்லலையாருன்னா சட்டையராக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்களால தைரியமா சொல்ல முடியுது. இதுக்கே சில மிரட்டல்கள் வருது, அவருக்கு நம்ம ஆதரவா நிற்போம் அப்படின்னு பல பேர் இப்பொழுது ஆதரவு சோசியல் மீடியால பல விஷயங்கள், எழுத்தாளர்கள் காட்டாத தைரியத்தை அந்த யூடியூப் சேனல் 2 இளைஞர்கள் காட்டியிருக்கிறார்கள். இனிமேலாவது நீங்கள் எழுதுவீர்களா அப்படின்லாம் பல பேர் சோசியல் மீடியால எழுதுறாங்க. தைரியமா அவங்க பண்ணாங்க. இப்ப நம்மள்ட்ட ஒரு கேள்வி, இது வந்து அங்க சொன்னா எதுக்கு இதை கேட்கறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நேற்று உள்பட நம்ம பார்த்திருக்கோம், மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு. லவ் ஜிகாத் இதே மாதிரி நடக்குதுன்னு வச்சுங்க. இந்த லவ் ஜிகாத்துக்கு எதிராகவும் அவர்கள் இதே மாதிரி வீடியோ போடுவாங்களான்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க போட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அது வேற, அந்த அளவுக்கு தைரியம் அவங்களுக்கு நமக்கு தெரியல. அது போட மாட்டாங்க, அது பிரச்சனை வரும்னு நான் என்ன சொல்றேன். ஒரு இந்து மதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தைரியமாக அவங்களால போட முடியுது. ஏன்னா ஒரு பெருவாரியான மக்கள் அதற்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். இப்ப நான் என்ன சொல்றேன், இஸ்லாமத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தைரியமாக ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, அவருக்கு ஆதரவாக இந்த அரசு இல்லைன்னா நாளைக்கு அந்த பக்கத்துல இருந்து யாரு வந்து தைரியமாக பேசுவார்கள்? வேற ஒரு குரல் கிளம்பவே கிளம்ப. கோட்டை அமீர் அவார்டுன்னு நீங்க சும்மா சுதந்திர தினத்துல கொடுக்கலாம். யாரு கொடுப்பீங்க? ஃபேக்ட் செக்குங்கிற பேர்ல பொய்யான செய்தியை கொடுக்குற ஆளுக்கு நீங்க ஜுபேருக்கு கொடுத்தீங்க. ஆனா இது போல தைரியமாக இருக்கக்கூடிய யாருக்காக நீங்க அவார்டு கொடுப்பீங்களான்னு நமக்கு தெரியல. காவல்துறை உற்று நோக்க வேண்டும், உளவுத்துறையும் ரொம்ப உஷாராக இதை கவனிக்க வேண்டும், அவருக்கு நியாயத்தை வழங்க வேண்டும். குறிப்பாக அந்த செக்ட் சுன்னத் ஜமாத் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுடைய வழிபாட்டு முறைங்கிறது வந்து ஷிர்கு, காஃபீர்கள் அப்படின்னு பயான்லே சொல்றது எந்த வகையில சரி அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். தமிழக அரசு கண்காணிக்கும், நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். நீதித்துறையை வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்திருந்தோம். அவர் நீதித்துறையில என்ன சொல்றாங்களோ அதுதான் உச்சபட்சம் அப்படின்னு. நீதிபதியின் அந்த தீர்ப்பை வந்து நாங்க உள்நோக்கத்தோடு கற்பிக்கல, அவர் வழங்கியதை வந்து அந்த அதுல உள்ள சில குறைபாடுகளை தான் சொல்றோம் அப்படின்னு மலுப்பு கட்டி ஒரு காலகட்டத்துல பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ நேரடியாகவே நீதிமன்றத்தையோ அல்லது நீதிபதிகளையோ டைரக்டாவே விமர்சனம் செய்யக்கூடிய அந்த போக்குமே இப்ப வந்துருச்சு. ராகுல் காந்தி அவர்கள் விஷயத்துல வந்து உச்ச நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருந்தது. உண்மையாக இந்தியராக இருந்தால் இப்படி எல்லாம் கேள்வி எழுப்ப தோன்றுமா? ஆதாரங்கள் அடிப்படை இல்லாமல் நீங்கள் இப்படி பாராளுமன்றத்தில் பேச வேண்டியதெல்லாம் பொது வழியில் கேள்வியாக எழுப்புகிறீர்களே, நீங்கள் உண்மையிலேயே இந்தியர் தானா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது குறித்து அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீதிமன்றம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான கடும் விமர்சனத்தை டைரக்டாவே வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்கள் இந்தியர் தானா அப்படிங்கிற அந்த கேள்வி அவங்க எப்பொழுதுமே அந்த குடும்பத்தை ரொம்ப உறுத்துது. ராஜீவ்காந்திக்கு அந்த பிரச்சனை இல்லை, சஞ்சய் காந்திக்கு அந்த பிரச்சனை இல்லை, இந்திரா காந்திக்கு இருந்தது இல்லை. வேற்று மதத்தை திருமணம் செய்தால் கூட அவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் அப்பொழுது எழுதலை. ராஜீவ்காந்திக்கு பிறகு சோனியா காந்தி வரும் பொழுதுதான் இந்த சிக்கல் வந்து. வேற்று நாட்டவரை திருமணம் செய்திருந்ததால் இந்த கேள்வி இயல்பாகவே எழுகிறதா? வேற்று நாட்டை திருமணம் செய்கிறதுக்கு கூட இப்ப தப்பு இல்லைங்கிறேன். இப்ப சொல்லுவாங்க, அதனால நான் முன்னெச்சரிக்கையா கேரியட் போட்டுறேன். இப்ப ஜெய்சங்கர் இருக்கிறார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஒரு ஜப்பான் சிட்டிசன். பட் அவங்க வந்து அவர் எப்போ திருமணம் ஆகிட்டாங்களோ அப்போலேருந்தே இந்திய சிட்டிசனாக ஆயிருப்பாங்க. எத்தனை ஆண்டு காலம் இந்திய குடியுரிமை பெறாமல் இருந்தால் சோனியா காந்தி அப்படிங்கிறதுல தான் கேள்வியாக இருக்கிறது. அப்படிங்கிறது ஒண்ணு. அவர் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது கடவுளின் சித்தமோ என்னன்னு தெரியல, பிரசிடென்டாக ஏபிஜே அப்துல் கலாம் என்ற மிகச்சிறந்த தேசபக்தர் பிரசிடென்டா இருந்தாரு. அவர் இந்த ஒரு கேள்வியை கேட்டார், நாளைக்கு இந்த சிக்கல் வராதா அப்படின்னு பொழுதுதான் திடீர்னு யோசித்தார். மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு பப்பட், அவர் வந்து மிகச்சிறந்த அறிவாளி, அவர் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மீட்டவர். இதுல எல்லாம் நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ராஜீவ்காந்தி ஃபேமிலிக்கு, அதாவது இந்திரா காந்தி ஃபேமிலி, நேரு ஃபேமிலி அப்படின்னா நரசிம்மராவ், அந்த பீரியட்ல தான் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட்டது. அந்த மீட்டெடுப்பிற்கு மிக முக்கிய பங்களித்தவர் மன்மோகன் சிங். இவங்க நரசிம்மராவை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்கிறது தெரியும். அதற்கு பிறகு மன்மோகன் சிங்கையும் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, ஏன்னா அவர் ஒரு தீர்மானத்தையே நகலையே கிழித்து போட்டவர் தான் ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு தான் மன்மோகன் சிங் மீதும் இவர்கள் மரியாதை வச்சிருந்தாங்கிறது ஒரு பக்கம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, யார் இந்திய குடிமகன் அப்படின்னு கேட்குறப்ப இவங்களுக்கு அந்த ரீவைண்ட் ஓடுது.
10 வருஷம் டேர்ன் இருந்துட்டார் மன்மோகன் சிங். அப்துல் கலாம் கேட்ட ஒரு கேள்வியினால சொல்லப்படுகிறது, என்ன பருவான்னு ஒருத்தர் எழுதியிருக்கார், ஓ அதெல்லாம் இல்லை, தியாக தலைவி அவங்களாக தியாகம் செய்தார்கள், தனக்கு வந்த பிரதமர் பதவியையே வாரி வழங்கினார் மன்மோகன் சிங்குன்னு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் உருட்டுவாங்க. ஆனா அங்க இருந்த அவருடைய ஓஎஸ்டியாக இருந்தவர் அதெல்லாம் எழுதியிருக்காருங்கிறது ஒரு பக்கம், இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு ரீவைண்ட் ஆகுது, இப்படி ஒருத்தர் கேட்டு 10 வருஷம் அந்த சேர்ல உட்காராம அம்மாவா உட்காராம இப்படித்தானே ஆக்குனாங்க, இப்ப மீண்டும் அதே கேள்வி கேட்கப்படுகிறதே நம் சகோதரன் மீது அப்படின்னு இந்த அம்மா கை காலெல்லாம் விடங்கி போய், அதாவது ஒரு கட்டத்துல அப்புறம் எந்த அளவுக்கு போறாங்கன்னா, அந்த யார் இந்திய குடிமகன் அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லைங்கிறது ஒரு சாதாரண வேர்டு, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு அவர் சொன்னதுதான் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். இந்த விஷயங்களை எல்லாம் பிஜேபியால கேட்க முடியாத பட்சத்துல அவங்க கோர்ட்டின் மூலமாக இதை சொல்ல செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அப்படின்னா இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தை அதை இயக்குவதே பாஜக தான் அப்படிங்கிற தொனியில உச்ச நீதிமன்றத்தை தாண்டி நீதிபதிகளை இயக்குவதே பாஜக தான், இப்படித்தானே அதுக்கு அர்த்தம். நேரடியான குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறார். இந்த தைரியம் இந்த குடும்பத்திற்கு எப்படி வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன அந்த அப்சர்வேஷன்லே நீங்க எந்த ஆதாரத்தை வைத்து சீனா இவ்வளவு ஆக்கிரமிச்சிட்டுன்னு சொல்றீங்க, இதை வெளித்தளத்திலே பொது தளத்திலே சமூக தளத்திலே சொல்றீங்க, இதை ஏன் பாராளுமன்றத்துல சொல்லல, நீங்கள் இந்தியராக இருந்தாலும் இப்படியெல்லாம் அப்சர்வேஷன் சொல்லிடலாம். சரி, அவர் மீது என்ன கண்டன, என்ன தீர்ப்பு உத்தரவு என்ன போட்டிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்ப இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல கோர்ட்ல என்ன அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ட் அப்சர்வேஷன்ல ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு உத்தரவு பிறப்பிப்பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். மோடி குறித்து அவங்க பேசின ஒரு கோர்ட்ல சொன்னதை அடுத்த கோர்ட்ல என்ன மாதிரி அப்சர்வேஷன் சொல்றாங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கே பார்த்தோம், ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கேஸை போட்ட சிவி சண்முகம் உங்க மீது 10 லட்சம் போடலாமா 20 லட்சம் அபராதம் போடலாமா அப்படின்னு கேள்வி கேட்குது. இப்ப சிவி சண்முகத்தின் மீது அபராதம் போடுறதுல அபராதம் போடக்கூடிய அளவுக்கு தான் அந்த கேஸ் இருக்கு, வேணும்னே டயத்தை அவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அபராதம் போட்டோம், அவரு ஏதோ அடிச்சு வச்சிருக்கிற காசை அது அபராதம் கட்டிட்டு போட்டோம். இப்ப இந்த தீர்ப்பு கொடுத்தார்ல, இதுக்கு தடை பிறப்பிச்சார்ல உயர்நீதிமன்றம், இப்ப அதுக்கு இந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு? எனக்கு அதுதான் புரியல. இப்போ வர வர இவங்க பல விஷயங்களை பேசுறாங்க, பேசுவது சில நேரங்கள்ல அப்படியே கோபமா பேசுறாங்க, ஆனா உத்தரவுல அப்படி ஒன்றும் எக்ஸிகியூஷன்ல வரல. நாங்க பல தடவை சொல்கிறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இலையில அரசு எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தோம், செந்தில் பாலாஜிக்கு எதிராக எவ்வளவு கடுமையாக சொன்னாங்க, கண்டனங்கள். உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களான்னு, இல்ல ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜெயிலுக்கு பதவி வேண்டாமா அவருக்கு, அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் குற்றம் செய்யவில்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியும். அதான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க சாதாரண ஆளுக்கு இதே மாதிரி ஒண்ணு. அப்புறம் நீதிபதியே, அதாவது அவர் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க என்ன வேணாலும் விமர்சிக்கலாம், ஆனா அதுல அந்த நீதிபதியோடைய உள்நோக்கத்தை கற்பிக்க கூடாதுன்னு. இந்த உள்நோக்கத்தை ஒருத்தர் கற்பிச்சாரு. அவர் பேர் சுப்ரீம் கோர்ட்ல லாயராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன். அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? 1 ரூபா. அப்படிங்கிறப்ப இந்த கோர்ட்டின் மீது யாருக்கு மரியாதை வரும் என்னங்கிறது நமக்கு தெரியல. இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தைரியம் இப்போ இவங்களுக்காக ஆஜராகக்கூடியவங்க யாரு? கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி. அதுல லிஸ்டிங் போடுறதே எப்படி போறாங்கன்னு தெரியல. பிரபலமான அட்வொகேட்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் வருது, உடனே கேஸ் எடுக்கிறாங்க. நைட் 12 மணிக்கு 47 முறை ஜாமீன் கொடுத்த வரலாறுலாம் இருக்குது சிதம்பரத்திற்கு. உங்களுக்கு எங்களுக்கும் வேணா அவ்வளோ என்ன அவசரம், போய் கீழ்கோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு நம்மள சொல்லுவாங்க. ஆனா ப. சிதம்பரம் கேஸுக்கு 42 முறை கூட அவங்க ஜாமீன் கொடுப்பாங்க. நைட் 12 மணிக்கு நடக்கும், 1 மணிக்கெல்லாம் கூட கேஸை நடத்துவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க, ஜாமீன்லாம் கொடுப்பாங்கன்னு பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவங்களுக்கு அந்த பயம் வரும், அந்த கோர்ட்டின் மீது மரியாதையோ பயமோ வரும். இன்னொன்று, அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ். அவங்க அண்ணன் பாராளுமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷன் புக்கை காட்டிட்டு போறாரு, ஆட்சி அதிகாரத்தை விட அரசியலமைப்பே உயர்ந்தது, நீ அந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்க கூடாதுன்னா அவர் கிண்டல் பண்ணி பேசுறாரு. ஆனா அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை அவனுடைய சகோதரி இப்ப கேள்வி கேட்கிறாங்க.
பாஜக தான் வந்து நீதிபதிகளே ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற துணியில பேசியிருக்காங்க. கடுமையான கண்டனத்துக்கு உரியது. உச்சநீதிமன்றம் அவர் மீது சுமோட்டோவா ஏதாவது ஆக்ஷன் எடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைவு செய்தியாக, அமெரிக்க இந்தியா என்னதான் சார் நடக்குது, என்னதான் சார் பிரச்சனை? 24 மணி நேரத்துக்குள்ள அவர் கெடு விதிச்சதா பேப்பரில் செய்திகள் வருகிறது. அவர் இருக்கிற டேரிஃபை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போற மாதிரியான வாய்ப்புகளும் இருப்பதாக அதிகமாக பேசப்படுகிறது. இது இரு நாட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரச்சனையா, இது வேறு ஏதாவது அடுத்த கட்டத்திற்கு இது போய் அங்க இருக்கக்கூடிய இந்திய பணியாளர்களுக்கு எதுவும் பிரச்சனை எது உண்டு பண்ணிடுமா? இதை எப்படி பாக்குறது சார்? இந்த யூஎஸ் டேரிஃப் 25% இது குறித்து அந்த டேரிஃப் வந்த பிறகு பாலகௌதமன் அவர்கள் நம்ம ஸ்ரீ டிவியில் விரிவாக மெல்லத்தெளின்னு சொல்ல பேசியிருக்கார். அதை கூட நேயர்கள் முடிஞ்சால் மீண்டும் ஒரு தடவை அதை பார்க்கலாம். இது என்ன வகையில் போகும், அது அடுத்த கட்டமாக எப்படி நகரும் அப்படின்னு ஒரு ஃபோர்சைட்டடாக அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொன்னாரோ அடுத்த நாள் சில விஷயங்களை நான் புரட்டி பார்க்கும் பொழுது மணி கண்ட்ரோலுங்கிற ஒரு பத்திரிகை அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்லியிருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்னதை அப்படியே அதே மாதிரி அது ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். அவர் தமிழில் பேசியதை ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு பெயர் கொடுத்துருக்கார் ட்ரம்ப்புக்கு. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னால் ட்ரம்ப்பை நம்ம ஆதரிச்சே இதே ஸ்ரீ டிவியில் பேசுகிறோம். ஏண்டா அப்போ அப்படி பேசுவீங்க, இப்போ இப்படி பேசுவீங்களாடான்னு நேயர்களே கூட கேட்கலாம். நம்ம அப்பொழுதும் சொல்றோம், இப்பொழுதும் சொல்றோம். அவருக்கு நாட்டுக்கு நல்லது என்று நினைத்து சில விஷயங்களை செய்யறார். எலெக்ஷனுக்கு முன்னால அப்படியெல்லாம் சொன்னாரு. இப்பொழுது அவர் பேசக்கூடியது எப்படி இருக்கு, அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதான் சொல்றோம். அதனாலதான் அவருக்கு பேரே வந்து வெள்ளை வடிவேல் அப்படின்னு ஒரு காயின் பண்ணியிருக்கார் பாலகௌதமன். இவர் என்ன பண்றாருன்னா, அவர் காலையில என்ன பேசுறாரு, இந்த 6 மணிக்கு பிறகு கை நடுங்கும்ல அந்த ஒரு படத்துல, அது மாதிரி இவருக்கு முதல் நாள் என்ன பேசுறோம், அடுத்த நாள் என்ன பேசுறோங்கிறதே தெரியாம பேசிட்டு இருக்காரு. அக்டோபர் வரை இருந்தது இந்த 25%ங்கிறது. இப்போ வந்து ஆகஸ்ட் 7 அப்படின்னாங்க. இல்லை இப்போ எனக்கு 24 hours டைம் அப்படின்னு. இப்போ நேற்று ஏஎன்ஐலேருந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட. அவங்க வேற மற்ற அப்பார்ட் ஃப்ரம் கச்சா எண்ணெய் ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சில விஷயங்களை அடிச்சு விடுறாரு அப்படிங்கிறது தெரியுது. இந்த 24 மணி நேர கெடு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வந்து இந்தியா எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறது. இவர் இந்த கெடு வைக்கும் பொழுது தான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருடைய ப்ரெஸ் அந்த ஜெய்ஸ்வால் அவர்கள் பேசும் பொழுது செய்தி தொடர்பாளர் நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் இந்தியா செய்யும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாமே பிளேமை வந்து இந்தியா மீது நைஸாக போட்டுட்டு போறீங்க. 3 வருஷமாக உக்ரைன் ரஷ்யா வார் நடந்தது. நீங்க கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாமல் உங்களுடைய அணுசக்திக்கு தேவையானது, மின்சார தேவைக்கு நீங்க ரஷ்யாட்டேருந்து என்னென்ன வாங்குறீங்கிறது எங்களுக்கு தெரியும், ரைட்டு. யூரோப்பியன் யூனியன் கச்சா எண்ணெய் ரஷ்யாலேருந்து எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் எங்கள்கிட்ட இருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்கோ அமெரிக்காவுக்கோ ரஷ்யா தேவைப்படாமல் இருந்திருக்கலாம். நீங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேற எங்கேயாவது கச்சா எண்ணெய் கிடைச்சிருக்கலாம். ஆனா இந்த போர் நடக்கும் பொழுது இந்தியாவுக்கு அதிக அளவில் கச்சா எண்ணெய் தேவைப்பட்டது. அதற்கு ஒரு வாய்ப்பாக விலையும் கம்மியாக கிடைக்கும் பொழுது நாங்கள் ரஷ்யாட்டேருந்து வாங்கினோம். இதுல தவறு கிடையாது. உங்களுக்கு தேவை இல்லாமல் இருந்திருக்கலாம், எங்களுக்கு தேவை, நாட்டு நலன் முக்கியம். இப்போ அதனாலதான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலாக அதே 100 ரூபா பெட்ரோல் விலை இருப்பதற்கு காரணம் ரஷ்யாலேருந்து வாங்குறது தான். 3-5% வரைக்கும் வாங்கிட்டு இருந்த ரஷ்யாவில் இப்போ கிட்டத்தட்ட 42% கச்சா எண்ணெயை அங்கேருந்து வாங்குறோம். இப்போ இவங்க ஈரான் மீதும் பொருளாதார தடை வச்சுனா அங்கேருந்தும் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஈரான்கிட்டேருந்து தான் வாங்குறோம். ஆனால் ஈரானுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அமெரிக்கா வந்து இந்தியாவை நிர்பந்தித்தது. எப்பன்னா மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது அதுக்கு பயந்துகிட்டு ஈரானோடு தொடர்பையும் துண்டித்தது இந்தியா அப்படிங்கிற. சபஹார் போர்ட்லாம் நமக்கு அந்த நேரத்தில் கிடைக்காம போனதுக்கு காரணமும் அதுதான். மோடி கவர்மெண்ட் வந்தோடனே இப்போ சபஹார் போர்ட்டு நம்ம தான் மெயின்டெனன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு உண்மை. காரணம், இவருக்கு யாரோட பிடிக்கலையோ அவங்கள்ட்ட நீ உறவு வச்சு அண்ணன் தண்ணி புலக இது வந்து பெரிய மனோபாவத்தோட பேசுறது. இதற்கு காங்கிரஸ் வேணா அடி பண்ணிடலாம், அதற்கு இந்தியா பலி கிடையாது. இதுல என்னன்னா, இந்த 24 மணி நேரம் கெடு விதிக்கிறப்ப, அதாவது மோடிங்கிற ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தைரியம் எப்படி இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். இராணுவம் உடனே அவங்களுடைய ட்விட்டர் தளத்துல ஒரு பதிவு போடுறாங்க, இதே நாள் அப்படின்னு சொல்லிட்டு
வடகிழக்கு பகுதியில் நடந்தது. அப்புறம் 1971 பங்களாதேஷை நம்ம விட்டு கொடுப்ப நீங்கள் பாகிஸ்தானுக்கு எப்படிப்பட்ட ஆதரவு கொடுத்தீங்க? நீங்களும் சீனாவும் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அதாவது இவர் என்ன குற்றச்சாட்டு சொல்றாரு, இப்போ உக்ரைன் ரஷ்யா வார் நடக்குது, அந்த தைரியமாக இந்த 3 ஆண்டுகளாக அவங்க வந்து இவ்வளவு எஸ்கலேட் பண்ணி ஒரு சண்டை போடுறதுக்கு ரஷ்யாவுக்கு காரணம் நீங்க அதிக அளவு கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அந்த வரத்துல பணத்துல அந்த தைரியத்துல ரஷ்யா பண்ணுது. நாங்க சொன்னது மாதிரி அவங்களுக்கு பொருளாதார தடை நாங்க வச்சிருக்கோம், நீங்களும் அவங்கள்ட்ட இருந்து வர்த்தக உறவு இல்லாம இருந்தா அவங்க இவ்வளவு தொடர்ச்சியாக இவ்வளவு சண்டை போட மாட்டாங்க, போற நிறுத்திருப்பாங்க. அதுக்கு காரணமே இந்தியா தான் அப்படிங்கிறது மாதிரி. ஏண்டா ஊர் உலகத்துல பல சண்டைகள் நடக்கிறதே நீ ஆயுதம் விற்கிறதுக்குன்னு உலகத்துக்கே தெரியும். இப்போ பகல்காம் இது தாக்குதல் நடந்தது, அதற்கு எதிராக இந்தியா பதிலடி கொடுத்தது. F-16 அதாவது உங்களுக்கு பாகிஸ்தானுக்கு நீங்க கொடுத்த அந்த விமானத்தையும் இந்தியா தாக்கியிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு. இப்ப லேட்டஸ்டா வர தகவல் என்னன்னா, இப்ப உக்ரைனை விட்டு பேச வைக்க போறாங்களாம். என்னன்னா, ரஷ்யா தாக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள்ல இந்தியாவோட பார்ட்ஸ் இருக்கு பாருங்க. நாங்க சொன்னது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க. ரஷ்யா எந்த தைரியத்துல போர் நடக்கிறதா இந்தியா கொடுக்கக்கூடிய அந்த ஆயுத பலம் மற்றும் மணி இதனாலதான் நடக்குது அப்படிங்கிறது. இதை வந்து கட்டமைக்கணும்னு அமெரிக்கா நினைக்குது. இப்போ பங்களாதேஷ்ல ஒரு ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை காலி பண்ணிட்டு இப்போ உங்க டீப் ஸ்டேட் மூலமாக ஒரு ஆள் டம்மியா வச்சிருக்கீங்க. அது மட்டும் முக்கியம் இல்லை, அங்க இந்துக்களுக்கு எதிராக ஜெனோசைட் நடக்குது, அதையும் நீனே தான் சொன்ன. ஆனா பகல்காம் தாக்குதல் நடத்திய அங்க பயங்கரவாதிகளை அனுப்பிய பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கூப்பிட்டு நீ விருந்து கொடுக்குற. IMFல இருந்து உடனே லோனை சாங்ஷன் பண்ற, பங்களாதேஷுக்கு லோனை சாங்ஷன் பண்ற. இதெல்லாம் சண்டைக்கு வந்து தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு ஆதரவு இல்லையா? நம்ம ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது தான் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம். இது வந்து எவனா நம்புவானா? யூரோப்பியன் யூனியனை அவங்க திருப்ப பார்க்குறாங்க. இதுதான், இது வந்து மன்மோகன் சிங் ஆட்சி இல்லை, இது மோடி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறது. தைரியமாக நாட்டுக்கு எது நல்லதோ அதை செய்வானே. நீங்க திரும்ப கேட்டீங்க அது மாதிரி அங்க பல பணியாளர்கள் நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஜெயின்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, பலரும் கிட்டத்தட்ட எவ்வளவோ லட்சம் பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு. ட்ரம்ப் ஆட்சியில வந்த பிறகு நிறைய விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு பக்கம் பண்றாங்கிறது ஒரு பக்கம், பலரும் இப்போ பேசிட்டு இருக்காங்க. அதாவது அது ஒரு திவட்டு நிலைக்கு வந்தாச்சு, இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போய் தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இங்க வந்து நிறைய ஸ்டார்ட் அப் இதெல்லாம் இங்க தொடங்கி இங்கேயே பல கம்பெனி, இன்னும் சொல்லப்போனா ஜோஹோ போன்ற கம்பெனி இங்க ரிமோட் வில்லேஜில் வந்து இருந்து அவங்க ஹெட் ஆஃபீஸே மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தென்காசி பக்கத்துல வச்சுட்டு அவர் நடத்திட்டு இருக்காரு. இன்டீரியர் ஜெயங்கொண்டம் பக்கத்துல எல்லாம் அணைக்கரை பக்கத்துலலாம் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. இது மாதிரி இன்டீரியர் ஸ்டேட்டுக்குள்ளார வந்தாச்சு. அப்படி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்தியாவிலேயே பலர் வந்துட்டாங்க. ஈவன் அவர் உத்தரப்பிரதேச இடம் பார்த்துட்டு இருக்காரு, அங்கேயும் ஒரு இன்டீரியர் இடத்துல தான் ஆஃபீஸ் போட போறாரு ஜோஹோ. இந்த அளவுக்கு பல கம்பெனிகள் அது மட்டும் இல்லை, எண்ணற்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்லாம் தொடங்கியிருக்காங்க. அதனால இதற்கான தேவை இனிமேல் இருக்காது. சரி, இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா இல்லைன்னா இருக்கிறவங்க அனைவரும் அவங்களுடைய வேலை நிமித்தமாக இருக்கிறாருங்கன்னு ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்க அந்தந்த கம்பெனிக்கு ஒரு பில்லர் போல இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரெயின் ட்ரெயின் சொல்லுவாங்களே, அந்த அவங்களுடைய புலமை, அவங்களுடைய திறன், ஸ்கில் அந்த நாட்டுக்கு தேவை. அதனால அவ்வளவு சீக்கிரம் அந்த ஸ்டெப் எடுப்பாண்டாங்க. நம்மளுடைய அனுமானம் சரியாக இருக்குமானால் இன்னும் 1.5 வருஷத்துக்கு மேல இவர் தாக்கு பிடிக்க மாட்டார். அங்கேயே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பும். இப்பவே உள்நாட்டு போராட்டம் கிளம்பும். அது மட்டும் இல்ல, அவருடைய கட்சியிலேயே பிரச்சனை வரலாம். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு சிவனின் புத்திரனாக நான் பார்க்கிறேன். அதாவது அவ்வளவு கடாட்சம் நேர்ந்தவராக மோடியை பார்க்கிறேன். மோடியை எதிர்த்தவர்கள் பல நாள் வந்து அவங்களுடைய அதிகார அந்த பதவியில இருந்ததாக சரித்திரம் இல்லை. கண்ணுக்கு முன்னால கனடாவை பார்த்தோம், அதே போல இங்க வந்து சவால் விட்டு போன மஹிந்தா ராஜபக்ஷே என்ன ஆனார்னு பார்த்தோம். அவரை எதிர்த்தவர்கள் எல்லாம் அப்படிதான் ஆயிருக்காங்க. அவரை நண்பர்னு சொல்லிக்கிட்டு முதுகுல குத்தக்கூடிய வேலையை ஆரம்பித்திருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் இந்த கதி நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை.
நேர்களே, இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.